ஹலோ காய்ஸ், வெல்கம் டு Ho Chi Minh City. இன்றைக்கி நம்ம Ho Chi Minh சிட்டியில் ஓப்பன் பஸ் ட்ராவல் பண்ண போகிறோம். அதோட டீட்டெயில்ஸும் பார்க்க போகிறோம். இந்த ஓப்பன் பஸ் டூரில் வந்து நிறைய இடத்துல அதாவது டிஸ்ட்ரிக்ட் ஒன்றில் நிறைய இடத்துல ஆப்ரேட் பண்ணுது. ஸோ டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸில் இருக்குது. நைட் டூர் இருக்குது, 4 ஹவர்ஸ் செகண்ட் டூர் இருக்குது, 4 ஹவர்ஸ் சைனீஸ் டூர் இருக்குது, 1 டே டூர் இருக்குது. ஸோ அதில் நமக்கு எந்த இது தேவையோ அதை நம்ம எடுத்துக்கலாம். மேக்ஸிமம் எல்லாருமே நைட் டூர் தான் எடுப்பாங்க. ஸோ நைட் டூர் நீங்கள் எடுக்க நேரம் வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இது வந்து 45 மினிட்ஸ் வந்து Ho Chi Minh சிட்டியில் இருக்க மெயின் அட்ராக்ஷனை மட்டும் என்ன பண்ணுவாங்கன்னா காணிப்பாங்க. இதோட டிக்கெட்ஸ் நீங்கள் வந்து ஆன்லைன்லேயும் புக் பண்ணிக்கலாம். நீங்கள் அப்படி இல்லைன்னா Ho Chi Minh சிட்டிக்கு நீங்கள் வரும்போது டிஸ்ட்ரிக்ட் ஒன்றில் இருக்க காஃபே அப்பார்ட்மெண்ட்டு கண்டிப்பாக நீங்கள் வருவீங்க. ஸோ அதுக்கிட்ட நிறைய இடத்துல வந்து சின்ன ஸ்டால் போட்டு நிறைய உட்காந்துருப்பாங்க. ஸோ ஓப்பன் பஸ் போகிறதுக்குள்ளே டிக்கெட்ஸ் வச்சு நிறைய உட்காந்துருப்பாங்க. ஸோ நீங்கள் அவங்ககிட்ட போய் அந்த ஹெல்ப்லைனில் போய் எங்கே ஏறணும், எப்படி ஏறணும், எவ்வளோ ப்ரைஸ் என்னன்னு கேட்டால் எல்லா டீட்டெயில்ஸுமே சொல்லிடுவாங்க. இதோட மெயின் ப்ரைஸ் வந்து எவ்வளோனா 150 பர் பர்சன் வியட்நாம் டாங். ஸோ கிட்ஸ் கொண்டு வந்தீங்கன்னா கிட்ஸுக்கு ஃப்ரீ. நீங்கள் 150 பே பண்ணி நீங்கள் இந்த ஓப்பன் பஸ்ஸில் போய்க்கலாம். இதோட பெஸ்ட் டைம் வந்து நீங்கள் ஈவினிங் போகணும். ஈவினிங் போனீங்கன்னா கலர்ஃபுல்லாக இருக்கும். சன்செட் ஆகி இருட்டு வரக்கூடிய டைமில் வந்து நல்லா பிரைட்டாக இருக்கும். இல்லை நீங்கள் போகிற நேரம் வந்து மழை பெய்யுது, நீங்கள் போகண்டான்னு நினச்சிங்கன்னா அந்த தப்பை மட்டும் பண்ணாதீங்க. நான் இந்த வீடியோ எடுக்கிறது நல்ல ஒரு மழையெல்லாம் முடிஞ்ச பிறகு எடுத்தேன். அந்த இடத்த பாருங்கள் எவ்வளோ கிளியராக இருக்குதுன்னு. நீங்கள் வந்து இப்படி ஒரு டூரை நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. நான் இதில் 2-3 தடவை ட்ராவல் பண்ணியிருக்கேன். ஆனால் இந்த டைம் வந்து அந்த மழையெல்லாம் பெய்து அந்த டஸ்ட்டெல்லாம் போய் ஃப்ரெஷ்ஷாக ஏர் இருக்க நேரம் வந்து அந்த வீடியோஸ் எடுக்கிறதும் சரி தான், நீங்கள் பார்க்கறதுக்கும் ரொம்ப அழகாக இருந்து. ஸோ மழை பெய்யுதுன்னா மிஸ் பண்ணாதீங்க, கண்டிப்பாக நீங்கள் அதை போய் பாருங்கள். ஓப்பன் பஸ்ஸோட பெஸ்ட்டு டைமிங் பார்க்குறது ஈவினிங் 5:30க்கு பிறகு நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். கிட்ஸோடு இருந்தீங்கன்னா ஈவினிங் 5:30 போங்க. உங்களுக்கு வந்து சன்செட் ஆகுதும் பார்க்கலாம். இந்த மாதிரி பில்டிங்ஸும் வந்து கலர்ஃபுல்லாக மாறதுக்குள்ளே கரெக்ட் டைமிங். நீங்கள் கொஞ்சம் லேட்டாக பார்க்குறீங்கன்னா பிரச்சனையே இல்லை. 7க்கு பிறகு கூட பாருங்கள். 7க்கு அப்புறம் நீங்கள் வந்து ஒரு 45 மினிட்ஸ் நீங்கள் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணிவிடுங்க. ட்ராவல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா வந்து வாக்கிங் ஸ்ட்ரீட் இருக்குது டிஸ்ட்ரிக்ட் ஒன்றில், நீங்கள் அங்கே போய் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி கூட உங்கள் ட்ரிப்பை ஈஸியாக பிளான் பண்ணி. ஸோ Ho Chi Minh சிட்டியோட ஃபுல் பியூட்டியை நீங்கள் பாருங்கள். கலர்ஃபுல்லாக இருக்கும், ஸோ ஒண்டர்ஃபுல்லாக இருக்கும். இன்னும் வியட்நாம் பற்றி நிறைய ட்ரிப்ஸ் பற்றி இல்லை வந்து வியட்நாமோட இடங்களை பற்றி நீங்கள் நிறைய இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணுன்னா இந்த சேனலை ஃபாலோ பண்ணிடுங்க. இந்த வீடியோ கடைசி வரை பாருங்கள், உங்களுக்கு நிறைய சர்ப்ரைசஸ்லாம் இருக்குது.